நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். அண்ணனை பார்க்கும்போது ஓயாம ஓடுவாரு, உழைப்பாரு, வேர்வை சிந்தி உழைக்கிறத பார்த்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இந்த பாகம ஒரு மாநாடப்ப அப்படி எகிரி குதிக்கும் போது ஒரு இரும்பு கம்பி குத்தி ரத்தம் கொட்டுது. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற இருப்பாரு. அந்த வெள்ளை பேண்ட்ல அப்படியே ரத்தம் கொட்டுது. வாங்கின ஹாஸ்பிட்டல் போலான்றோம். தளபதி எப்ப வேணா விமான நிலையம் வந்துருவாரு. அங்க வேற கூட்டம் அதிகமாயிருச்சுன்றாங்க. அடுத்து 11 மணி நேரம் வெறும் கர்ச்சிஃபை கட்டி கொண்டு ஓடி ஓடி உழைத்து தளபதியை நல்லபடியாக சென்னைக்கு அனுப்பிவிட்டுதான் மருத்துவமனைக்கு வந்தார் அந்த மனிதர். பொது தொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க. பனையூர்ல எத்தனை வாட்டி கடுமையான கூட்டம் வந்துடும். 500 பேரும் வாங்க. அங்க போய் பார்த்தா 15,000 பேர் வந்துருவாங்க. அப்பெல்லாம் பல முறை எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கெல்லாம் போன் பண்ணி கெஞ்சோம். சார் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதோ உடனே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். வரமாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க கொடுத்த அழுத்தம். ஆனா அதே பனையூர்ல எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் இலை விரிச்சு, வாழை இலை விரிச்சு அவங்கள சாப்பிட வச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பேப்பர்லாம் ரோல் பண்ணி எடுத்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்ட பிறகுதான் தன்னுடைய உணவில் கை வைக்கக்கூடிய மனிதர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இத பார்த்து நாங்க கத்துக்கிறோம். அவர் அப்படி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம்? சபரியும் இறங்கிடுவாரு. எல்லா மாவட்டத்துல அப்புன்னு எல்லாரும் பூக்கட குமார் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் அவர் வேலை செய்யும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? ஈஸியா சார் வந்து ஒரு பாட்டில் வைப்பாரு, வாட்டர் பாட்டில் வைப்போம், ஸ்வீட் வைப்போம், நாங்க சாம்பார் ஊத்துவோம். எல்லாரும் வந்த மத்தவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். ஏங்க 2 வாரம் முன்னாடி பனையூர்ல மாற்று கட்சியில இருந்து சேர ஒரு தலைவர் வந்திருந்தாரு. அவரை உட்கார வச்சுட்டு மாண்புமிகு அமைச்சர் நான் ஏஞ்சி நின்னுக்கிட்டோம். ஆனா நீ உட்காருனான்னு அவர் சொல்றாரு, 40 வருஷம் ஒரு கட்சியில இருந்த தம்பி, நான் வரும்போது நகர ஒன்றியம் கூட அவங்க இடத்தை விட்டு தர மாட்டாங்க. ஒரு அமைச்சர்கள் நீங்க எழுந்து என்ன ஒரு சாதாரண தொண்டனை உட்கார வைக்கிறீங்களே, டிவிக்கு மாதிரி ஒரு கட்சி உலகத்துல கிடையாதுன்னு சொன்னாருங்க. அப்படி எங்களை ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்கி அழகு பார்ப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். பாருங்க, என்னப்பா யானையவே கொண்டு வந்துட்டீங்க. இரட்டை போர் யானைகளும் இந்த அரங்கத்திலே இருக்கு. அந்த இரட்டை போர் யானைகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மஞ்சள் சிவப்பு கொடியும் தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய தன்னார்வம் மிக்க இந்த தம்பிகளும் ஒரு சொல் சொன்னா போதும் அப்படியே கட்டுப்பட்டு அலை கடலன வந்து நிற்கக்கூடிய இந்த சிங்க பெண்களும், மேடைதோறும் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளும், தங்க மோதிரம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம பகுதிக்கு ரொம்ப தேவையான தெரியுமா? சின்ன சின்ன சந்தா இருக்கு. ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வராது. என்னுடைய அப்பா, அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு. விடிஞ்சா சேலத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் மாநாட்டுக்கான பயிற்சி பட்டறைக்கு நான் போனோம். தவிச்சு போயிட்டேன். உடனே நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டு போறோம், அட்மிட் பண்றோம். லேசான மாரடைப்பு தாண்டா, நீ கிளம்புன்றாரு. எனக்கு மனசு ஒரே 2 மனசு. பொதுச் செயலாளர்கிட்ட வரேன்ட்டேன், போறதா நான் டிவில பாத்துட்டு இருப்பேன்டா, இது நல்ல வாய்ப்பு, போய் பேசு, கொடுத்த வாக்க காப்பாத்துனாரு. நான் போனேன், விடிய விடிய போனேன், மாநாடுல ஏறினேன், பயிற்சி பட்டறையில ஏறினேன், பேசினேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நல்லா தான் இருந்தாலும் மறுநாள் காலையில மறுபடியும் எழுந்து ஒரு மாதிரி இருக்குன்னாரு. அப்படியே சேர்ல உட்காந்துட்டாரு. 10 போன் அடிச்ச ஆம்புலன்ஸுக்கு, ரூட்டு சொல்ல முடியல, சந்து சின்ன சின்ன சந்து. அப்புறம் பெரும் பாடுபட்டு மருத்துவமனை கொண்டு போனோம். அப்பா இன்னைக்கு என்னோட இல்ல. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மேடைகள் வைத்து நம்ம பகுதிக்காக இலவச ஆம்புலன்ஸை கொடுத்தீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். எத்தனை உயிர்கள் இதுல காப்பாற்றப்படும். இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். எங்களுக்குள்ள எந்த போட்டி பொறாமையும் இருக்காது. எங்களுக்குள்ள எந்த பங்காளியாங்களி சண்டையும் இருக்காது. ஒரே ஒரு போட்டி, யாரு நல்லது பண்றது, நலத்திட்டம் பண்றதுல போட்டி போடுவோமே தவிர பொறாமையில் போட்டி போடாத ஒரு சூரிய வம்சம் படம் பாக்குற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னா அது இந்த மேடை தான். இதை பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய நலத்திட்டங்களை நாங்க வந்து எதிர்கட்சியா இருந்த போது செய்தோம். இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்ட பிறகும் அதை செய்யறோம். அதற்கு ஒரே காரணம், சாதாரண எளிய வீட்டு பிள்ளையை கூட கையை பிடிச்சு தூக்கி விடக்கூடிய ஒரு மனிதர் தான் காரணம். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மத்தவங்களையும் விட மாட்டேன்னு சொல்ற ஒரே மனிதர் தான் காரணம். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். அவர் உத்தரவிட்டார், பள்ளிக்கூடம் வரவழியில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அவர் கட்டளையிட்டார், கல்வி சான்றிதழ்காக காசு வாங்கின அந்த கல்ச்சர் அதோடு அடியோடு நிறுத்தப்பட்டன. அவர் கட்டளையிட்டால் காவல்துறையிலேயே சிங்க பெண்கள் சிறப்பு காவல் படை என்று சிறகடித்து பறக்கக்கூடிய புதிய படைப்பிரிவே தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. அவர் ஆணையிட்டார்,
அது நடந்து கொண்டு இருக்கிறது. இனி இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் என பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.